நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு ஸ்கில் இருக்குதுங்க. அது முடிவெடுக்கும் திறன், அதாவது டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுமே நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை. சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது தான் நம்மளை வெற்றி பாதையை நோக்கி வழி நடத்தும். உங்கள் எல்லாருக்குமே யாஹூ, கூகுள் அந்த கம்பெனிஸ் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதாவது 1998 1998 அப்போ யாஹூ கூகுளை 1 மில்லியனுக்கு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 1 மில்லியன் 10 லட்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறவு 2002 யாஹூ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கூகுளை வாங்கிறதுக்கு 3 பில்லியன் பேரம் பேசினாங்க. ஆனால் கூகுள் 5 பில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் யாஹூ மறுபடியும் கூகுளை வாங்கலை. நெக்ஸ்ட்டு 2008 மைக்ரோசாஃப்ட்டு யாஹூவை வாங்கிறதுக்கு 40 பில்லியன் கேட்டாங்க. அப்பவும் யாஹூ மறுத்துட்டாங்க. அவங்களும் கூகுளை வாங்கிக்கல, மைக்ரோசாஃப்ட்டுக்கும் யாஹூவை கொடுக்கல. அதுக்கப்புறவு 2016 யாஹூ வெரிசான் கிட்ட 4.6 பில்லியனுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், 40 பில்லியன் 2008 மைக்ரோசாஃப்ட் கேட்டப்போ யாஹூ கொடுக்கல. ஆனால் 2016 வெறும் 4.6 பில்லியனுக்கு தான் வெரிசான் கிட்ட கொடுத்தாங்க. இப்போது கூகுளோட வேல்யூ என்ன தெரியுமா? இன்னைக்கு 2 ட்ரில்லியன். அதே சமயம் யாஹூவோட வேல்யூ 10.2 பில்லியன் தான். இப்போ ஒரு தொழிலதிபர் தன்னோட தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அவர் எடுக்க வேண்டிய முடிவுகள் நிறைய இருக்கும். அதில் சிலர் சொல்லுவாங்க, உங்களோட திட்டம் ரொம்ப டேஞ்சரானது, அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதை ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அது ரொம்ப கஷ்டம், உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை எல்லாத்தையும் வச்சுட்டு தொழிலதிபர் டிசிஷன் எடுக்கக்கூடாது. அவர் மனசனால் வழிநடத்தப்பட்டு கவனமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். எப்படி எடுப்பாங்க? அதுக்கு பேக்ரவுண்ட் அனாலிசிஸ் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷனை எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது சில மாதங்கள் கழித்து கட்டாயமாக அந்த தொழிலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். அந்தப்போ எல்லாரும் அவங்கள பாராட்டுவாங்க. சரிதானே? இப்போ நம்ம எடுக்கிற முடிவுகளில் நம்ம என்றைக்குமே நம்பிக்கையாக இருக்கணும். அதோட சரியான முடிவுகள் மட்டும்தான் நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போக வழிவகுக்கும். தவறான முடிவுகள் நம்மளை பின்பக்கமாக இழுத்துட்டு போயிடும். இப்போ முடிவெடுக்கும் போது என்றைக்குமே அவங்களோட அனுபவங்கள், அறிவு மற்றும் உள்ளுணர்வு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கவனமாக சிந்திச்சு செயல்பட வேண்டும். ஒரு முடிவு எடுக்கும்போது அதில் ஒரு அதிருப்தியோ அல்லது குழப்பமோ இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை ஆழமாக யோசித்து அதுக்கு பிறகு மட்டும்தான் முடிவெடுக்கணும். ஒரு சின்ன முடிவு கூட நம்மளோட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் என்றைக்குமே நம்மளோட முடிவுகளுக்கு நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை சரியான வகையில் செய்கிறது சிறந்தது. திருக்குறளில் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன? நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், அதுக்கு முன்னக்கூட்டி எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த டெசிஷனை எடுத்துட்டோம், எண்ணி துணிக கருமம், நல்லா பிளான் பண்ணி யோசித்து ஒரு வேலைக்கு வாங்க. அந்த வேலையை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நீங்கள் அதுக்கு பிறகு இது சரியாக வருமானு யோசிக்கக்கூடாது. ஏன்னா முதலையே உங்களுக்கு அனாலிசிஸ்க்கு ஒரு டைம் கொடுத்துருந்துச்சு இல்லையா? உங்களோட அனாலிசிஸ் கரெக்டோ தப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த அந்த டெசிஷன் கரெக்டாக இருக்கணும். நான் பண்ணுறேன் பண்ணலை அப்படின்னு பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது தப்பானா கூட அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. சரிதானே? முடிவில் நம்ம முடிவுகள் தான் நம்மளோட வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் முக்கிய கருவி. சரியான முடிவுகளை எடுத்து வெற்றியை அடையுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் சாதனையை உருவாக்குவது உங்கள் முடிவுகளில்தான் உள்ளது. சிறந்த முடிவுகளை எடுத்து சிறப்பான வெற்றியாளராக மாறுங்கள். வாழ்த்துக்கள்.